ஈழத்தமிழர்களுக்காக கொதித்தெழுந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற அரசியல் அமைப்பை தொடங்கி 2026 தேர்தலை மையப்படுத்தி, அதாவது சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி அரசியல் களங்களை வகுத்து கொண்டு தன்னுடைய பயணத்தை அவர் முன்னேற்றி சென்று கொண்டிருக்கின்றார். இதில் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. வருகின்ற முதல்வர் விஜய்தான் என்கின்ற ஒரு ஆருடம் பலராலும் கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெரும்பாலான மக்கள் ஒரு மாற்று அரசியல் தேவை என்கின்ற கணக்கீட்டில் விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கட்சி, மதம், இனம் ஆகிய பாகுபாடுகளை துறந்துவிட்டு விஜய் என்கின்ற அந்த ஒற்றை மந்திரத்தை மையப்படுத்தி தங்களுடைய களங்களை மாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு. இந்த சூழலில் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார். கடந்த சனிக்கிழமை திருச்சி, பெரம்பலூர் ஆகிய பகுதிகளில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்தார். அந்த 2 இடங்களிலும் கூடிய கூட்டம் பெரும் கூட்டமாக இருந்தது. இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இவ்வளவு கூட்டம் கூடியிருக்குமா என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு விதமாக அது அமைந்திருந்தது. இதனால் ஆட்சியாளர்களுக்கும் ஆளப்போகிறோம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பெரும் பீதி பிடித்து கொண்டது. விஜய் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுபோல விஜய் அவர்கள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய பிரச்சாரத்திற்கு எப்படியெல்லாம் தடை விதிக்க முடியும் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த நிகழ்வுகளோடு ஒரு சிலர் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. கடந்த சனிக்கிழமை அவர் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒலிவாங்கிக்கு ஏற்பட்ட குழப்பம், அதன் பின்பு ஒலிபெருக்கில் இருக்கக்கூடிய இணைப்புகள் துண்டிக்கப்பட்ட விடயம், அதுபோன்று அந்த பகுதியில் மின்சாரம் ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்பட்ட நிகழ்வு, பாதுகாப்பு குறையின்மை, காவல்துறை கண்டும் காணாமல் சென்றுவிட்ட விடயங்கள் என ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சாரம் ஒரு சறுக்கல் நிலையை சந்திக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஆட்சியில் இருப்பவர்களால் இதுபோன்ற இடர்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் தங்களை யார் என்று நிரூபித்து விட்டார்கள். இன்று நாகை மாவட்டத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை எடுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வழியெங்கும் மக்கள் சாரையாக திரண்டு நின்று அவருக்கு வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். நாகையில் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் ஆரம்பித்திருக்கிறார். நாகையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசுகின்ற அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் எடுத்து வைத்த அதிரடி கருத்துகள் இலங்கை தமிழர்களை மையப்படுத்திய பதிவாக இருந்தது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இதுவரை இலங்கை தமிழரை மையப்படுத்தி பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் வாக்கு வங்கியை மையப்படுத்திய களத்தில் அவர்கள் பயணித்து அதன் சார்பாகத்தான் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த காலம் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய கசப்பான ஒரு பதிவு. ஆனால் விஜய் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து, தலைவன் இப்பொழுது வழிநடத்துவதற்கான ஒரு களம் இல்லை. அந்த தலைவனுடைய கையிலே செல்ல பிள்ளைகளாக இருந்த இலங்கை தமிழர்கள் இன்று அவர்களுக்கு ஆதரவு நிலை இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்களுடைய நிலைமை இருக்கிறது. தமிழர்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இங்கிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாம் எப்படி ஆதரவு கொடுக்கின்றோமோ அதுபோல இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் நமது கட்சி ஆதரவு கொடுக்கும், அவர்களுக்கான களத்தில் நாம் இறங்குவோம் என்கின்ற விடயத்தை மிக அழுத்தமாக அவர் பதிவிட்டிருக்கிறார். தொண்டர்களும் விஜய் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆர்ப்பரித்த விடயம் மீண்டும் இலங்கை தமிழர் பிரச்சனையை மையப்படுத்திய ஒரு நகர்வு தமிழக அரசியல் களத்தில் ஒரு வலுவான தளத்தை எட்டும் என்றுதான் நம்மால் பார்க்க முடிகின்றது. விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு கருத்துகளும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. குறிப்பாக முதலமைச்சரை பார்த்து அவர் நேரடியாக கேட்ட கேள்விகள்,
நீங்கள் என்னுடைய பிரச்சாரத்தை நடத்தக்கூடாது என்பதற்காக எவ்வளவு இக்கட்டுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது நான் அறிவேன். ஆனால் அதை குறித்து கவலை இல்லை. இன்னும் எத்தனை முறை எனக்கு எதிராக நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு இருங்கள். நான் மக்களிடம் கேட்கின்றேன், உங்களை சந்திப்பதற்கு நான் வரக்கூடாதா? உங்களுடைய குறைகளை கேட்பதற்கு நான் வரக்கூடாதா? இனிமேல் நான் நேரடியாக மக்களிடம் செல்லக்கூடிய களத்தை கையில் எடுப்பேன் என்று விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இது கண்டிப்பாக திராவிட கட்சிக்கு ஒரு பெரும் சிக்கலை உருவாக்கும் என்றுதான் கணிக்க முடிகின்றது. இந்த சூழலில் நம்மை பொறுத்த மட்டில் இலங்கை தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழக வெற்றிக் கழகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி நடவடிக்கை ஒரு மாற்றத்திற்கான நகர்வு என்றுதான் பார்க்கப்படுகின்றது. காரணம், காலாகாலமாக இலங்கை தமிழர்களை மையப்படுத்தி அல்லது இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஆனால் அப்படி பேசப்பட்ட பல விடயங்கள் அதற்கான அடுத்த கோணத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. எனவே இப்பொழுது விஜய் அவர்கள் பின்னால் ஒரு பெருவாரியான இளைஞர் கூட்டம் இருக்கின்றன. இந்த இளைஞர் கூட்டம் இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஒருங்கிணைந்து நிற்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துவிட்டால் அது மத்திய அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தமாக மாறிவிடும். எனவே தமிழர்களுக்கான ஒரு தீர்வை மையப்படுத்திய நகர்வுக்கு இது களம் அமைக்கும் என்பதாகத்தான் நாம் கணிக்க முடிகின்றது. இந்த சூழலில் பெருங்காலமாக தங்களுக்கான குரல் தமிழகத்தில் ஓங்கி ஒலிக்கவில்லையே என்ற இயக்கத்தில் இருந்து கொண்டிருந்த இலங்கை தமிழ் சொந்தங்களுக்கு இன்று விஜய் அவர்கள் ஒரு வரப்பிரசாதமாக மாறி இருக்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. விஜய் அவர்களை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது இலங்கையின் மருமகன் விஜய் அவர்கள் என்று குறிப்பிடுவார்கள். இது நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். தற்பொழுது தமிழர்களுடைய பிரச்சனைக்காக விஜய் அவர்கள் களத்தில் நிற்கக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி என்பதை விட ஏங்கிக் கொண்டிருந்த தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய களத்தில் பயணித்து ஏங்கிக் கொண்டிருந்த பல சொந்தங்கள் இப்பொழுது விஜய் அவர்கள் பின்னால் திரளுவதற்கான ஒரு களம் அமையும். அதற்கான காரணம் தமிழ் சொந்தங்களுக்கு விடிவு கிட்ட வேண்டும் என்கின்ற ஒற்றை நிலைப்பாடு மட்டும்தான். அந்த கோணத்தில்தான் இப்பொழுது பலரும் விஜய் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்களுக்கு அது விடிவாக அமையும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.